ட்ரேடர்ஸ்க்கான ஹை அக்யூரசி தரக்கூடிய கன்ஃபர்மேஷன் பேட்டர்னை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். பொதுவாக சார்ட் பேட்டர்னை வச்சு ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அது மேலே போக போகுதா கீழே வர போகுதா அதை வச்சு நல்ல ட்ரேட் எப்படி பண்ணலான்னு நாங்கள் நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதிலே ட்ரேடர்ஸ்க்கு ஹை அக்யூரசி கொடுத்துட்டு அது கூட கன்ஃபர்மேஷன் பேட்டர்னும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஹை அக்யூரசி கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் பேட்டர்னில் பையிங்க்கு 2 டைப்பும் செல்லிங்க்கு 2 டைப்பும் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிளும் சேர்த்து இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க அதை பார்க்கலாம். இந்த சார்ட் பேட்டர்னுடைய பையிங் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். நல்லா கீழே வந்துட்டு இருக்கும் பொழுது பேரிஷ் கேண்டில்ஸ் கிடைக்குது, அதை தொடர்ந்து புல்லிஷ் கிடைக்குது. ஸோ அந்த பேரிஷ்குள்ளே பாருங்கள் அந்த புல்லிஷ் அடங்கிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி அந்த பேரிஷ்க்கு அப்புறமா ஃபார்ம் ஆனது இன்சைடுக்குள்ளே அதே ரேஞ்சுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இப்படி அந்த கேண்டில்ஸ் பேட்டர்ன் அமைஞ்சிருச்சு. அடுத்து கன்ஃபர்மேஷன் பேட்டர்னாக இந்த 2 கேண்டில்ஸையும் தாண்டி ஒரு நல்ல நீளமான புல்லிஷ் கேண்டில்ஸ் போடணும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இதே போலவே பேரிஷ் அதுக்கப்புறம் புல்லிஷு அந்த ரேஞ்ச் எல்லாம் பிரேக் பண்ணி நல்ல நீளமான புல்லிஷ் கிடச்சிச்சு அப்படின்னா அது பையிங் உண்டான ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். அந்த லாங் புல்லிஷ் பிரேக்கான இடத்துல நீங்கள் பையிங் உண்டான அந்த என்ட்ரியாக கொடுக்கலாம். எல்லா ட்ரேடிங்லையும் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்தாலும் சரி, இண்டிகேட்டர் வீடியோ வந்தாலும் சரி, ட்ரெண்ட் லைனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் முக்கியம். இந்த சார்ட் பேட்டர்னுக்கு இந்த லாங் கேண்டில்ஸோடைய லோவே ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், அல்லது இந்த குரூப் ஆஃப் கேண்டில்ஸோடைய லோ ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த பேட்டர்னுக்கு லைவில் நான் செக் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு, அதை சார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா கீழே இருக்கும் பொழுது பேரிஷ் கேண்டில்ஸ் அமைஞ்சிச்சு. அந்த பேரிஷ் கேண்டில்ஸ்க்கு உள்ளே பாருங்கள் புல்லிஷ் அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா நல்ல நீளமான ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் கிடச்சிது. ஸோ மேலே அந்த புல்லிஷோடைய ஹையை நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நல்லா மேலே போயிருக்கு. ஸ்டாப் லாஸாக அந்த லாங் புல்லிஷோடைய லோ நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்துருக்கலாம், அல்லது புல்லிஷ் பேரிஷ் கேண்டில்ஸோடைய குரூப்பில் இருக்கிற அந்த லோ நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தாலும் கூட எவ்வளோ தூரம் மேலே இருக்கு பாருங்கள். இதுதான் ஹை அக்யூரசிக்கு கன்ஃபர்மேஷனோட எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள். இதே கேண்டில்ஸ் பேட்டர்னை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இங்கே நல்லா கீழே இருக்கும்போது பாருங்கள் நீளமான பேரிஷ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த ரேஞ்சுக்குள்ளே அடங்கின புல்லிஷ் கிடச்சிச்சு. அந்த 2 ரேஞ்சும் தாண்டி ஒரு புல்லிஷ் தாண்டி இருக்குது. அந்த இடத்துல நம்ம பை பண்ணி இருந்துருக்கலாம். ஸ்டாப் லாஸாக அதே லோ வைக்கலாம், அல்லது இந்த குரூப் ஆஃப் கேண்டில்ஸோட லோ வைக்கலாம். எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பேட்டர்ன் அமைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது பையிங் போக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாப் லாஸ் அதையும் மறந்துடாதீங்க. இதுவே இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டர்னே இப்போ நான் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி கிடைச்சாலும் அதை நீங்கள் பையிங் கொண்ட வாய்ப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ல இண்டெக்ஸ்லேயோ இந்த 2 டைப் ஆஃப் கேண்டில்ஸ் பேட்டர்ன் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அது நல்லா மேலே போயிருக்கு, அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா கீழே இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பேரிஷ் வருது, அதை தொடர்ந்து ஃபார்ம் ஆகிற புல்லிஷ் நல்லா நீளமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த எக்ஸாம்பிளுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சிருக்கும். நல்ல பேரிஷ் அதுக்குள்ளே அடங்கின மாதிரி புல்லிஷ் இருந்துச்சு. இங்கே அதை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பேரிஷு அதை விட பெருசான ரேஞ்சில் புல்லிஷ் அமைஞ்சிச்சு. அப்புறமா அந்த புல்லிஷ் ரேஞ்சை தாண்டி இன்னொரு புல்லிஷ் போட்டுச்சு, நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் அந்த பேட்டர்னையும் செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபர்மேஷனோட நீங்கள் அதை என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. இது பையிங்க்கு உண்டான எக்ஸாம்பிள். இது அப்படியே செல்லிங்க்கும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே செல்லிங்க்கு உண்டான பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அதை தொடர்ந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அடங்கினா பேரிஷ் கேண்டில்ஸ் இருக்குது. அப்புறம் நல்ல நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ் இருக்குது. இந்த 2 கேண்டில்ஸோடைய பேட்டர்னையும் தாண்டி அந்த பிரேக் பண்ணுது. இப்படி நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செல்லிங் கொண்டான வாய்ப்பாக பார்க்கலாம். அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது புல்லிஷு அதோட நீளமான பேரிஷ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நல்ல நீளமான பேரிஷு அந்த 2 கேண்டில்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணி அடுத்து ஒரு கேண்டில்ஸ் போடுது. அதை பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம செல்லிங் கொண்டான வாய்ப்பை பார்க்கலாம். செல்லிங்க்கு இப்போ நான் சொன்ன 2 பேட்டர்னையும் செக் பண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ல இண்டெக்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் வருதோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸும் முக்கியம், அதையும் மறந்துடாதீங்க. செல்லிங் கூட எக்ஸாம்பிளாக இந்த சார்ட்டை பார்க்கலாம். நல்லா மேலே போயிட்டு இருக்கும்போது புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ரேஞ்சில் பேரிஷ் இருக்குது. இப்போ அந்த பேட்டர்னை தாண்டி கன்ஃபர்மேஷன் பாருங்கள், நல்ல நீளமான ரெட் கலர் கேண்டில்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டாப் லாஸாக இந்த நீளமான ரெட் கலர் கேண்டில்ஸோடைய ஹையை வச்சுக்கலாம், அதில் அந்த பேட்டர்னோடைய ஹை வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக இதே போல் நல்ல பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.